ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5ல் 7வது கணக்கு பார்க்கலாம். a ஈக்குவல் டு -2 0 1 3 5 b ஈக்குவல் டு -1 0 2 5 6 மற்றும் c ஈக்குவல் டு -1 2 5 6 7 எனில் a மைனஸ் b சேர்ப்பு c ஈக்குவல் டு a மைனஸ் b வெட்டு a மைனஸ் c என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல தான் லெஃப்ட் சைடு இருக்கிறத எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கணும், இதை ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம கணக்கு ஃபினிஷ் ஆகிடும். அப்போது தீர்வு இப்போது a ஈக்குவல் டு -2 0 1 3 5 கணத்தை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து b ஈக்குவல் டு -1 0 2 5 6. அடுத்து c ஈக்குவல் டு -1 2 5 6 7. இப்போ 3 கணமும் நம்ம கணக்கில் கொடுத்துருக்கத தனித்தனியாக எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத எல்ஹெச்எஸ் எடுத்துக்கணும். அப்போது a மைனஸ் b யூனியன் c. ஓகே, எப்பவும் போல் இந்த b யூனியன் c ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். b யூனியன் c. bன்ற கணம் என்னது? -1 0 2 5 6 யூனியன் cங்கிறது -1 2 5 6 7. இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து எழுதணும். சரிங்களா? இப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு இருக்கிற கணத்தை அப்படியே எழுதிக்கலாம். -1 0 2 5 6 எழுதிட்டோமா? இப்போது இதில் இந்த கணம் வந்துச்சுன்னா அதை விட்டுடணும். இந்த உறுப்பு இதில் இருக்க உறுப்பு வந்துச்சுன்னா விட்டுடணும். வரலன்னா வராத உறுப்பை எடுத்து எழுதலாம். -1 எழுதிட்டோம், எழுதக்கூடாது. 2 எழுதிட்டோம், எழுதக்கூடாது. 5 எழுதிட்டோம், 6 எழுதிட்டோம். இதில் 7 மட்டும்தான் எழுதலை. சரிங்களா? இப்போது இதுதான் b யூனியன் c. அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே a மைனஸ் b யூனியன் cன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏன்ற கணம் -2 0 1 3 5 மைனஸ் b யூனியன் c. b சேர்ப்பு c நம்ம கண்டுபிடிச்சது -1 0 2 5 6 7. சரிங்களா? ஓகே, இப்போ மைனஸ் பண்ணி எழுதணும். இங்கே இருக்கிற உறுப்பை இங்கே இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த உறுப்பில் நம்ம எழுதணும். -2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் எழுதிக்கலாம். -2 0 இங்கே இருக்குது, அப்போது இது கேன்சல் ஆகிடும். 1 இங்கே இருக்குது, இங்கே -1 தான் இருக்குது, அப்போது 1 எழுதிக்கலாம். அடுத்து 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் எழுதிக்கலாம். 5 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போது அவ்வளோதான். இப்போது a மைனஸ் b சேர்ப்பு c நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா a மைனஸ் b கண்டுபிடிக்கணும். a மைனஸ் b ஈக்குவல் டு ஏன்ற கணம் -2 0 1 3 5. சரிங்களா? மைனஸ் bன்ற கணம் -1 0 2 5 6. இப்போது இதை மைனஸ் பண்ணி எழுதலாம். -2 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் -2 0 இருக்குது, எழுதக்கூடாது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கக்கூடாது, அதனால் எழுதக்கூடாது. 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் 1. அடுத்து 3 எழுதலாம். 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அப்போது அவ்வளோதான் a மைனஸ் b. அடுத்து a மைனஸ் c கண்டுபிடிக்கணும். ஏன்ற கணம் என்னது? -2 0 1 3 5 மைனஸ் cன்ற கணம் -1 2 5 6 7. இப்போ எப்பவும் போல் மைனஸ் பண்ணி எழுதிடலாம். -2 வரும், ஏன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை, அதனால் -2. சரிங்களா? -2. அடுத்து 0 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால் எழுதிடணும். இங்கே 1 இங்கே இருக்குது, இங்கேயும் இல்லை, அதனால் 1 எழுதலாம். அடுத்து 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அதனால்
3 எழுதணும். அப்போ இதில் இருக்கிற உறுப்பு எது மட்டும் இருக்குன்னா 5 மட்டும் இருக்குது. 5 மட்டும் கேன்சல் ஆகிடும். சரிங்களா? கேன்சல் ஆகிட்டா இது மட்டும்தான் இப்போ வரும் ஏ மைனஸ் சியில். இப்போது அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்ஹெச்எஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் ஏ மைனஸ் பி வந்து என்னது? -2 1 3 வெட்டு ஏ மைனஸ் சி வந்து -2 0 சாரி -2 0 1 3. சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்சது ஏ மைனஸ் பி வந்து எடுத்து எழுதியிருக்கோம், ஏ மைனஸ் சியவும் எடுத்து எழுதியிருக்கோம். வெட்டுன்றதுனால ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற உறுப்பை மட்டும் நம்ம இப்போ எடுத்து எழுதணும். இப்போ இங்கே -2 இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது. அப்போது -2 அடுத்து 1 இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது 1, 3 இங்கே இருக்குது, 3 இங்கேயும் இருக்குது. அப்போது இது மட்டும். இப்போ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்போது சமன்பாடு 1 மற்றும் 2 இருந்து என்னாச்சு? சரிபார்க்கப்பட்டுச்சு. ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி என சரிபார்க்கப்பட்டது. ஓகே, இதான்ப்பா 7th சம்மு. தேங்க்யூ.